ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி நல்லா ஜில்லுன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா சூடாக காரமாக சாப்பிட்ற மாதிரி ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 1 கப் காளான் வந்து எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே கூட காளான் ஆட் பண்ணி செய்யலாம். ஆனால் ரோட் சைடில் கிடைக்கிற டேஸ்ட் வேணும் அப்படின்னா கேபேஜ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ அது கூட வந்து 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் மாவு பத்தலை, அதனால் இன்னொரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பக்கோடா போடுவோம்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கோடா எப்படி போடுவோம் அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும். ரொம்ப உதிரியாக போட்டோம் அப்படின்னா மசாலா பிரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி கிள்ளி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும். இது தனியாகவே கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா பக்கோடா மாதிரி இருந்துச்சு. இது தனியாக கூட நம்ம நாளைக்கு வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான சாஸ் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். சாஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். மசாலா வந்து எண்ணெயில் கறியாகவும் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு கலந்து விட்டோன்னே நம்ம சாஸ் வந்து கலந்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு வந்து அடியில் போய் தங்கிக்கும். இப்போ அது கூடவே வந்து ஒரு 1.5 கப் கிட்ட நம்ம தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துக்கிறதுனால சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி சாஸ் கொதிச்சு வர டைமில் நம்ம பொரிச்சு வச்ச காளானை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காளான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு நம்ம மசிச்சு விடுற மாதிரி அப்படியே கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்லா வெந்து வரணும். அதே டைமில் அது இந்த காளான் எல்லாமே நல்லா மசிஞ்சு குக்காகி வர அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா காளான் நல்லா வெந்து வரும். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் பெப்பர் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா காளான் கேபேஜ் எல்லாமே மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. நமக்கு ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி காளான் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்போ ஜில்லுன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சுட சாப்பிடணும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை பிளேட்டில் போட்டு கொஞ்சமாக மேலே வந்து ஆனியனும் கொத்தமல்லி தலையை தூவி 1 ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.